ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, முல்பாகலுக்கு வந்துருக்கிறோம். முல்பாகல் குருடுமலை போகக்கூடிய ஆர்ச்சி இது. முல்பாகல் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் முதல்ல சூரியன் வெளிச்சம் உழக்கூடிய சூரியன் பகுதி உழக்கூடிய பூமியான கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா முல்பாகல் தான். முல்பாகல் பார்த்தீங்கன்னா குருடுமலை போகக்கூடிய ஆர்ச்சி இதுவும் இன்னொரு ஆர்ச்சி. குருடுமலை முருகர் கோவில் வரணும்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்லேருந்து வரணும்னா 45 கிலோமீட்டர் ஆகுது. பெங்களூர்லேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. குருடுமலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குருடுமலைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நாமினேட் பண்ணுறப்ப அந்த ஃபார்முங்களாம் எடுத்துன்னு வந்து குருடுமலை விநாயகர் கோவிலை வச்சு பூஜை பண்ணிட்டு போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் கோவில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திராவில் தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் இது. இது சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். 1500 வருஷம் பழமையான கோவில். 14th சென்ச்சுரியில் கட்டிக்கிற கோவில் இது. இந்த கோவில்கிட்ட நம்ம வந்தோம்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சோமேஸ்வரன் சிவன் கோவில், ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில். இந்த குருடுமலைகிட்ட வந்தோன்னா 3 சாமியை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது முல்பாகல். இது குருடுமலை கோவில்கிட்ட வந்தோம்னா எதிர்க்கா பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் வந்து சோமேஸ்வர கோவில், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது. இந்த கோவில்கிட்ட வந்தோம்னா நம்ம எல்லாமே 3 கோவிலை ஒன்றா தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். கேஜிஎஃப்லேருந்து வந்தோம்னா ஒரு 42 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நாள் டூர் மாதிரி வந்து போயிடலாம். ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். இந்த சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியாவிலே எங்கேயும் இல்லைங்களா இந்த மாதிரி சிலை. கர்நாடகாவில் எங்கேயும் இல்லைங்களா 14 அடி சிலை இது. இது பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தில் செய்யப்பட்ட சிலை. இது சிலை வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பாருங்க. நம்ம வந்து வியூவர்ஸ்க்காக பார்த்துருந்தோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கோசரம் இந்த வீடியோ எப்படி இருக்குது, நம்ம கோவிலுடைய முல்பாகல் குருடுமலை ரொம்ப விசேஷமான பூஜை கணேஷா பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நம்ம பார்த்து நம்மளோட வியூவர்ஸ் கண்முன்னே நம்ம இந்த வீடியோ எடுத்துன்னு வரலாம், இந்த கோவிலுடைய காட்சிகள் எடுத்துன்னு வரலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். வாங்க இந்த கோவிலுடைய காட்சி எப்படி இருக்குது போய் பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான கோவில்.